வணக்கம் பிள்ளைகள். அப்ப நாங்க மடக்கை 1 பார்த்து கொண்டிருக்கிறோம். மடக்கை 1ல நாங்கள் சுட்டி விதிகள் 9ஆம் ஆண்டுல படிச்ச சுட்டி விதிகள் எல்லாத்தையுமே விரைவாக என்னென்ன விதிகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன உதாரணங்கள், அது தொடர்பான பயிற்சியை கடந்த வகுப்புல பார்த்துருக்கீங்க. சரியா? அதுக்கு பிறகு வகுப்புல இறுதி பகுதியில சுட்டி வடிவத்தை எப்படி மடக்கை வடிவமா மாத்துறது, மடக்கை வடிவத்தை எப்படி சுட்டி வடிவமா மாத்துறன்றதை நாங்க பார்த்தோம். சரியா? அந்த கேள்வி எங்களுக்கு அந்த 25 கேள்வியில, அதாவது உங்களோட ஓஎல்ல வரப்போற பகுதி 1 பேப்பர்ல வர 25 கேள்வியில ஒரு கேள்வியாக தவறாம வந்து கொண்டிருக்குது எல்லா பாஸ் பேப்பர்லயும். சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவத்துக்கு மாத்த சொல்லி வரும், அல்லது மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவத்துக்கு மாத்த சொல்லி வரும். சரியா? அப்ப நான் அதுக்கு ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தந்திருந்தேன். சரியா? உங்களுக்கு ஒரு வேளை மறந்தால் சரி, அந்த எக்ஸாம்ல மட்டும் ஞாபகம் வச்சிருந்தாலே உங்களுக்கு அதை மட்டும் ரஃப் பேப்பர்ல எழுதி போட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க செட் பண்ணி எழுதலாம்னு ஒரு விஷயம் சொல்லி தந்திருந்தேன். சரியா? அதாவது 2 இடம் 3ஆம் அடுக்கு என்ன, 2 இன் 3ஆம் அடுக்கு விட என்ன பிள்ளை, 3ஆம் அடுக்கு விட என்ன, 8 வாய்க்கமே பண்ணுங்களா, 8, 2 இன் 3ஆம் அடுக்கு 8. சரியா? இது சுட்டி வடிவத்தில் இருக்கு. சரியா? இப்ப இவரை நாங்க மடக்கி எழுதுறோம். சரியா? அதாவது அடி 2ஆக உடைய, சரி, அடி 2ஆக உடைய மடக்கை 8, அடி 2ஆக உடைய மடக்கை 8. இவருக்கு என்ன விட உடைய, இவருக்கு என்ன விட, இதுக்கு விட என்ன? 3 3. இதுக்கு விட 3. ஏன்னு சொன்னா எப்படி இந்த அடி 2 எத்தனை தரம் பெருக்கினா 8 வரும் ரெண்டு யோசிக்கும். சரியா? 2 எத்தனை தரம் பெருக்கினா 8 வருமோ அதுதான் விடை. சரியா? அதான் விடை. அப்ப இந்த கணக்கை மட்டும் நாங்க ஞாபகம் வச்சிருந்தா எங்களுக்கு சுட்டி வடிவம் மடக்கை வடிவம் வெரி சிம்பிள். சரியா? 2 இன் 3ஆம் அடுக்கு 8. அதே மாதிரி மடக்கை 8, அடி 2ஆவுடைய மடக்கை 8க்கு விட 3. அப்ப இவரை தந்தா எப்படி இவரை எழுதுறது? பண்ணுவோம். சரி. அப்ப இவர் சுட்டி வடிவ மடக்கை வடிவத்துல இருந்தா எப்படி சுட்டி வடிவத்தில் வருது? இந்த பேட்டர்ன்ல போகும். 2 இன் 3ஆம் அடுக்கு, 2 இன் 3ஆம் அடுக்கு சமன் 8. சரியா? அப்ப இவரை இப்ப உதாரணத்துக்கு 2 இன் 5ஆம் அடுக்கு, 2 இன் 5ஆம் அடுக்குன்னு சொன்னா எத்தனை பிள்ளை? 2 இன் 5ஆம் அடுக்குண்டா விட என்ன? அதுக்கு என்ன விட? 32. 32. சில பேர் இப்ப கேட்டோடனே 2 இன் 5ஆம் அடுக்கு 32 சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப தெரியாதாக்கள் யோசிக்கிறதில்ல, இவங்க பாடமாக்கியிருக்காங்க அவங்களுக்கு. இதெல்லாம் பாடமாக்கி அவங்க சொல்லல, திரும்ப திரும்ப இப்படி கணக்குகள்ல அடிக்கடி வரக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கலா ஸ்டோர் ஆயிடும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு 3 இன் 4ஆம் அடுக்கு, 3 இன் 4ஆம் அடுக்கு எவ்வளவு? 3 இன் 4ஆம் அடுக்கு எத்தனை? 16 81. என்ன, 3 இன் 3ஆம் அடுக்குன்னா 27. திரும்ப அவரை 3ஆல தெரியுதுன்னா 81. அப்ப 3 4ஆம் அடுக்கு அதை வச்சு எழுதுவோம். 3 4ஆம் அடுக்கு 81. இது சுட்டி வடிவம். இப்ப இதை மடக்கை வடிவத்துக்கு மாத்திரம் சொன்னா எப்படி எழுத போறோம்? மடக்கை வடிவம் லோக் அடி 3 அடி 3ஆக உடைய மடக்கை 81 சமன் விடை 4. அவ்வளவுதான். அடி 3ஆக உடைய, இதை வாசிக்க உள்ள அடி 3ஆக உடைய மடக்கை 81 சமன் 4. சரியா? அதை விட இதை 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 யோசிக்க தெரியும். இது உங்களுக்கு தெரியுது. 3 எத்தனையாம் அடுக்கு 81 யோசிப்போம். அப்ப 3 எத்தனை தரம் பிரிக்கலாம்? 3 தரம் 3 81 வரை இல்லை, 9. இன்னொரு 3 3 9 9 3 27. 27 தரம் 3 81. 3 4 தரம் பிரிக்கினா தான் 81 வரும். 3 9 9 3 27. 27 தரம் 3 81. அப்ப 3 4 தரம் பெருக்கினா தான் 81 வரும். விட 3, சாரி விட 4. ஓகேவா? அப்ப உங்களுக்கு சுட்டி வடிவம் தந்தா மடக்கை வடிவத்தில் எழுத தெரியணும், அதே மாதிரி மடக்கை வடிவம் தந்தா சுட்டி வடிவத்தில் எழுத தெரியணும். சரியா? இப்ப இவரை தந்துட்டு இவரை கேட்டா என்ன செய்வோம்? சரியா? மடக்கை இப்ப இவருக்கு கேட்டிருக்கு, தந்திருக்கு, மடக்கை வடிவம் தந்திருக்கு. மடக்கை அடி 3ஆவுடைய மடக்கை 81 கூட 4. அப்ப உங்களுக்கு தெரியும் 3 4ஆம் அடுக்கு தான் 81. அவை விடை 4. அதை அப்படி எழுதும். 3
4ஆம் அடுக்கு தான் 81. அப்ப மடக்கை வடிவம் வந்தா சுட்டி வடிவத்துல எழுத தெரியும். ஓகேவா? இப்ப இந்த ஸ்கில்ல வச்சு எங்களுக்கு சுட்டிகளை மடக்கையை சுட்டியா எழுத தெரியும். சரியா? இந்த ஸ்கில்ல வச்சு நாங்க சில பயிற்சிகளை செய்யப்போம். சரியா? சில பயிற்சிகளை செய்யப்போம் பார்ப்போம். சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவமாகும், மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவமாகும் மாத்துறது மூலமா சில கேள்விகளை செய்யப்போம். இப்ப பாருங்க, ஒரு கேள்வி ஒன்று தந்திருக்காங்க. மடக்கை சரி அடி 2ஆவுடைய மடக்கை 64 சமன் எக்ஸா. அடி 2ஆவுடைய மடக்கை 64 சமன் எக்ஸ். இதுக்கு எங்களுக்கு டிரெக்டாவே விட எழுதலாம். சரியா? உங்களுக்கு நான் சொல்லி தந்த முறைப்படி இதை மறைக்கிறது. சரியா? 2 எத்தனையாம் அடுக்கு 64? 2 எத்தனையாம் அடுக்கு 64? ஆறாம் அடுக்கு. 2 6ஆம் அடுக்கு தான். அதை விட எக்ஸ். சரியா? எக்ஸ் சமன் 6. அதை நம்ம இப்ப குட்டி வடிவத்துக்கு மாத்தி போட்டு செய்வோம். குட்டி வடிவத்துக்கு மாத்தி போட்டு செய்வோம். சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப எப்படி எழுதுறது. சுட்டி வடிவத்துக்கு 2 எக்ஸாம் அடுக்கு இந்த பட்டன் எழுதணும். மாப்பிள்ளை இப்படி இப்படி வரும். அப்ப இத சுட்டி வடிவத்துலன்னா 2 எக்ஸாம் அடுக்கு 2 எக்ஸாம் அடுக்கு சமன் 64. சமன் 64 என்று எழுதிட்டோம். சரியா? இனி நாங்க சுட்டியில நாங்க படிச்சதுல வச்சுக்கொண்டு இந்த எக்ஸ் பெருமானத்தை காணப்படும். அப்ப இங்க எக்ஸ் வந்திருக்கு. ஆகவே அதை தான் காணணும். இங்க எங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் 2, தெரியாத நம்பர் எக்ஸ். அப்ப தெரிஞ்ச நம்பர் 2 இங்காலையும் வர பண்ணணும். சரியா? தெரிஞ்ச வரை இங்கால வர பண்ணணும். அப்ப 64 எப்படி 2 வச்சு எழுதலாம்? 2 எத்தனையாம் அடுக்கு 64? ஆறாம் அடுக்கு. 6ஆம் அடுக்கு. 2 6ஆம் அடுக்கு 64. ஆகவே 64க்கு பதிலா 2 6ஆம் அடுக்குன்னு எழுதலாம். இதெல்லாம் பாடமாக்குறது இல்ல. இப்ப எல்லாரும் சொல்லக்குள்ள 1-2 பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அப்ப எல்லாரும் சொல்றாங்களே ஒருவேளை பாடமாக்கி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. 2 6 தரம் எழுதி பெருக்கி பாருங்க. இப்போ உங்களோட கையில பேனா பென்சிலும் இருக்குதானே, ரஃப் பேப்பர் இருக்குதானே, 2 6 தரம் ஓடுறாட்டி போட்டு பெருக்கி பாருங்க. 64 வரும். அப்ப 64க்கு மேல 2 4 எழுதலாம். சரியா? அப்ப இங்க பாருங்க, இங்க 2 இங்க 2 இந்த ரெண்டும் சமன் சொன்னா இந்த எக்ஸ் மாறும் என்னவா இருக்கும் கொண்டு சமனார். சரியா? அடி 2ல 2 இந்த அடி 2 சமனா இருந்தா அடுக்கு 2 சமனா இருக்கும். அடுக்கு 2 சமனா இருந்தா அடி 2 சமனா இருக்கும். சரியா? அப்படி ஒரு கேள்விவா. ஓகே, இப்ப அடுத்த இன்னொரு உதாரணத்தை பாரு. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அடி எக்ஸாவுடைய மடக்கை 81. அடி எக்ஸாவுடைய மடக்கை 81 சமன் 4. சரியா? இப்படி ஒரு கேள்வி வந்து வந்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு இவர் மடக்கை வடிவத்தில் இருக்கிறார். இவரை சுட்டி வடிவத்தில் எழுத எங்களுக்கு தெரியும். என்ன பட்டன் எழுதுங்க? எக்ஸின் 4ஆம் அடுக்கு. எக்ஸின் 4ஆம் அடுக்கு சமன் எத்தனை? எக்ஸின் 4ஆம் அடுக்கு சமன் 81. எக்ஸின் 4ஆம் அடுக்கு சமன் 81. ஓகேவா? பாருங்க, இந்த கேள்வியில எங்களுக்கு அடுக்கு தெரியாது. சரி, இங்க அடி தெரியாது, அடுக்கு தெரியும். சரி, தெரிஞ்ச நம்பரை இங்க வர போனோம். 4 அடுக்கு 4 வந்திருக்கு. அப்ப இவருக்கும் 4 வார மாதிரி 81 எப்படி எழுதலாம்? 81 எத்தனை 4ஆம் அடுக்கு? எந்த நம்பர் 4ஆம் அடுக்கு? 81 4ஆம் அடுக்கு. 81க்கு பதிலா 3ன் 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம். சரி, இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பெருக்கி காட்டினேன். 3 4 தரம் எழுதி பெருக்கி பாருங்க, 81 வரும். அப்ப 81க்கு பதிலா 3ன் 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம். இப்ப பாருங்க, இந்த 4 வந்திருக்கு, இங்க 4 வந்திருக்கு. அப்ப அடுக்கு 2 சமனண்டா இந்த எக்ஸ் என்னதுக்கு சமனா இருக்கும்? எக்ஸ் சமன் 3க்கு சமனா இருக்கும் சார். இந்த கேள்வியில பாருங்க, அடிகள் 2 சமனண்டா அடுக்கு 2 சமம். இந்த கேள்வியில அடுக்கு 2 சமனண்டா அடிகள் 2 சமம். அவ்வளவுதான். அப்ப நாங்க சுட்டி வீதிகள்ல மாத்துறது மூலமாக இந்த கேள்விகளை செய்து கொள்ளலாம். ஓகேவா? சரி, இப்ப நாங்க அப்படி பயிற்சி போவோம். பயிற்சி 19-2. அதுல அந்த முன்னுக்கு அந்த சொற்கள்ல எழுதுற அதெல்லாம் தேவையில்லை.
சுட்டி வடிவத்துல தருக. ரெண்டாவது பயிற்சி 19 ஒன்றுக்கு வாங்குவோம். அதுல ரெண்டாவது கேள்வியை கடகடன்னு செய்வோம். 19 பயிற்சி 19 பயிற்சி 19 பார்க்க போறோம். அதுல முதலாவது கேள்விக்கு சும்மா ஒருக்கா சொல்லிட்டு போறேன். என்ன பின்வரும் கூட்டுகள் ஒவ்வொன்றையும் மடக்கை வடிவில் எழுதுக. அடி 2ல் 32 மடக்கை 5. சரியா? அடி 2ல 32 மடக்கை 5. சரியா? அடி 2 இது அடி 2 மடக்கை 32. அடி 2ஆவுடைய மடக்கை 32 விடை 5. 2 5 அவனுக்கு தானே 32. அது சிம்பிள். என்ன முதலாவது அது சொற்கள்ல இருக்கிறத மடக்கை வடிவத்துக்கு மாத்திட்டான். ரெண்டாவது சுட்டி வடிவத்துக்கு தரட்டான். சரியா? அப்போ எல்லாம் செய்து இருப்பீங்க கடகடங்கு. நானும் கொஞ்சம் கடகடன்லே செய்றேன். ரெண்டாவதுல முதலாவது மடக்கை அடி 5ஆவுடைய மடக்கை 125 கூட 3. சரி, அடி 5ஆவுடைய மடக்கை 125 கூட 3. அப்ப உங்களுக்கு தெரியும் தானே இது என்ன பட்டன் எழுதுறது. 5ன் 3ஆம் அடுக்கு விடை என்ன? 5ன் 3ஆம் அடுக்கு விடை என்ன? 5 125. 5 தர 5 25. 25 திரும்ப 5ஆல பெருக்கினா 125 வரும். இப்படி எழுதணும். அடி அடி விடை அங்கால மடக்கையிற பெருமானம் இந்த உடல்கள் 5ன் 3ஆம் அடுக்கு சமன் 125 என்று போட்டீங்கன்னா சரி. சரியா? ஓகே, குட். சரி, அடுத்தது பாருங்க. ரெண்டாவது கேள்வி. பெரிய கணக்க சைவர் இருக்கேனே. கணக்க சைவர் இருந்தா என்ன, கொஞ்சம் சைவர் இருந்தா என்ன, எங்களுக்கு கவலை இல்லை. 1 2 3 4 5. 1 2 3 4 5 ஆகுது. எத்தனை சைவர் இருக்கு? 5 சைவர் இருக்கேன். போட்டேன் 5. சரியா? ஓகே. அப்ப என்ன நடக்க போகுது? 10ன் 5ஆம் அடுக்கு. சரியா? 10ன் 5ஆம் அடுக்குன்னு சொன்னா 10ன் 1ஆம் அடுக்குன்னு சொன்னா 10 பிள்ளை. 10ன் 1ஆம் அடுக்குன்னா 10. என்ன ஒரு 1ஆம் அடுக்கு வரக்குள்ள ஒரு சைவர் வருது. 10ன் 2ஆம் அடுக்குன்னு வரக்குள்ள 100. 10 தர 10 100. 2ஆம் அடுக்குன்னா 2 சைவர் வருது. அப்ப இதுல என்ன தேவை நம்ம? 10 5ஆம் அடுக்கு தானே. 10 5ஆம் அடுக்குன்னு சொன்னா 5 சைவர் வரும். 1 2 3 4 5. 10 5ஆம் அடுக்கு. சரியா? 10ன் 5ஆம் அடுக்கு சமன் 1,00,000. ஓகே தானே? 100,000. அடுத்தது மூன்றாவது XYல வந்திருக்கு. மடக்கை அடி ஏஆவுடைய மடக்கை எக்ஸிர பெருமானம் வை. அடி ஏஆவுடைய மடக்கை எக்ஸிர பெருமானம் வை. அப்ப இதுக்கு என்ன விட வரும்? எப்படி விட வந்திருக்கும்? என்னோட வந்திருக்கும்? ஏன் வையாம் அடுக்கு சமன் எக்ஸ். அதே ஏன் வையாம் அடுக்கு சமன் எக்ஸ். ஏன் வையாம் அடுக்கு சமன் எக்ஸ். அப்ப உங்களுக்கு இப்ப மடக்கை வடிவத்துல இருக்கிறத சுட்டி வடிவத்துல எழுத தெரியும். ஓகேவா? அது மாதிரி 4வது சேம், 5வது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதை பார்ப்போம். சரி, வித்தியாசமான இருக்கிற கேள்வியை மட்டும் பார்க்கணும் இல்லையா? 4வது சேம் தானே. 5வது கேள்வி பாருங்க. 5வது கேள்வி மடக்கை அடி ஏஆவுடைய மடக்கை 1 கூட 0. சரியா? அப்ப உங்களுக்கு நான் பூஜ்ஜிய சுட்டின்னு சொல்லி ஒன்று படிப்பிச்சேன். சரியா? பூஜ்ஜிய சுட்டி விதிகள். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு இலக்கத்துல 0ஆம் அடுக்கு எத்தனை? 1. 0ஆம் அடுக்கு 1. சரியா? அப்ப இது மடக்கை வடிவத்தில் இருக்கு. அப்ப சுட்டி வடிவத்துக்கு மாத்திருந்தா ஏன் 0ஆம் அடுக்கு என்ன? ஏன் 0ஆம் அடுக்கு சமன் 1. சரியா? அப்ப இப்படி ஒரு கேள்வி வந்தாலே மடக்கை, சரியா, மடக்கையோட 1 வருதுன்னு வைங்க. சரியா? மடக்கை 1க்கு பெருமானம் 0. என்ன அடி இருந்தாலும் ஏஆ இருக்கட்டும், பிஆ இருக்கட்டும், சிஆ இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், 1,00,000 இருக்கட்டும். சரியா? இதுல என்ன அடி வர்றதுன்றது முக்கியம் இல்லை எங்களுக்கு. மடக்கை 1ன்னு சொன்னாலே 0 தான் வருமே. என்னோட எந்த ஒரு எண்ணையும் 0ஆம் அடுக்கும் 1.
சரியா? அப்ப இதோட நாங்க ஒரு விதியாவே எடுத்துக்கொள்ளலாம். சரியா? மடக்கை ஒன்று சொன்னா 0 தான். ஏன்னா இதுல எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பர்ல 0 மடக்கு. ஓகேவா? சரியா? ஓகே. அப்ப அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது செய்யுங்கோ. மடக்கை வடிவ குட்டி வடிவத்தில் இருக்க மடக்கை வடிவத்துக்கு செய்யுங்கோ. சரி, மூன்றாவது மடக்கை வடிவில் தருக. ஓகே ஓகே கரோலின், வெரி குட். மூன்றாவது முதலாவது மடக்கை வடிவில தரட்டான். சரியா? அப்ப 2 8 256. சரியா? 2 8 256. அப்ப இது எப்படி வரப்போகுது? மடக்கை வடிவத்தில் எழுதக்குள்ள எப்படி எழுதுவோம்? மடக்கை அடி 2 மடக்கை மடக்கை 256 மடக்கை 256 சமன். சரியா? இது நாங்க கெஸ் பண்ணி எழுதலாம், இதுல பார்த்து எழுதலாம். அல்லது எங்களுக்கு இப்ப வடிவா தெரியும், இதுக்கு விட எழுதுறதுக்கு தெரியும். 2 எத்தனை தரம் பெருக்கினா 256 வரும்? 2 அடுக்கு 2 5 32, 2 6 64, 2 7 128, 2 8 256. சரியா? இதெல்லாம் ஐடியில இருக்கு அடிக்கடி. 2 10 1024. ஏன்னா ஐடியில படிப்போம். 2 10ஆம் அடுக்கு 1024. ஏன் 2 8ஆம் அடுக்கு 256. அதுக்கு பிறகு 2 9ஆம் அடுக்கு இவர் டபுளா இருக்கு 512. சரியா? அதுக்கு பிறகு 2 10ஆம் அடுக்கு அவர் டபுள் 1024. 2ஆல பெருக்கினா 512, 2ஆல பெருக்கினா 1024. அப்ப இப்ப நாங்கள் அதை விடுங்க. இப்ப என்ன விஷயம்? சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவத்துக்கு மாத்த போறோம். சரியா? அப்ப என்ன ஆர்டர்ல எழுத போறோம்? இவரை நாங்க அடியா போடுவோம். சரி, 2 சரியா? விடையே நாங்க மடக்கையில போடுவோம். என்ன விட வந்ததோ, இந்த இந்த வலுவுக்கு என்ன விட வந்ததோ அவர்தான் மடக்கை. விளங்கிச்சா? இந்த வலுவுக்கு என்ன விட வந்ததோ அதான் மடக்கையில வரும். சரியா? அப்ப 2 8ஆம் அடுக்கு தான் 256. எப்படி போடும்? சரியா? ஓகே, விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி செய்வோமா? 10 4ஆம் அடுக்கு. 10 4ஆம் அடுக்குன்னா எங்களுக்கு தெரியும் 10,000. 10க்கு பின்னுக்கு 4 0 வரும். 1 2 3 4 4 10 4ஆம் அடுக்குடைய 4 0 வரும். அப்ப எப்படி மடக்கை எழுத போறோம்? இதுல விடைதான் மடக்கை வரும். மடக்கை அடி 10ஆக உடைய மடக்கை 10,000. அடி 10ஆக மடக்கை 10,000. விடை என்ன? விடை 4 சார். 4. ஏன் 10 4ஆம் அடுக்கு தான் 10,000. 10 4ஆம் அடுக்கு 10,000. இப்படி கெஸ் பண்ணி பாருங்க. கடைசியில இது தெரியும் தானே, இப்படி போய் இப்படி வர்றது, இப்படி நேரா போய் ஒரு திருப்புறது. சரியா? அதான் மேல இருக்கான்னு செக் பண்ண. சரி, சரியா? இதை எழுதி போட்டு பிறகு பாருங்க 14ஆம் அடுக்கு 10,000 என்று மேல இருக்குதா என்று போட்டீங்கன்னா சரி. ஓகேவா? நாங்க அடிக்கணும். 3வது 2025 வெளியே வரும். 3வது என்ன? 7 3ஆம் அடுக்கு 343. 7 3ஆம் அடுக்கு 343. சரி, அது மாதிரி 243 ஒரு வரும். அது என்னத்துக்கு வர சொல்லுங்க பார்ப்போம். 243 என்னத்தையும் அவனுக்கு யோசிச்சு வைங்க. யோசிச்சு சொல்லுங்க. இப்ப இது சொல்லுவோம். மடக்கு 3/5. அடி 7ஆக உடைய மடக்கை 343. அதாவது இந்த வலுக்குரிய விடதான் மடக்கையில வரும். இந்த வலுவோட விடதான் மடக்கையில வரப்போகுது. சரியா? அப்ப என்னோட வரப்போகுது 7 அடி 7ஆக உடைய மடக்கை 343 விடை 3. சரியா? விடை 3. அப்ப இப்படி தந்தா நாங்க சுட்டி வடிவத்துக்கு அப்படி மாத்தினாங்க. 7 3ஆம் அடுக்கு 7 3ஆம் அடுக்கு சமன் 343. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஞாபகம் வந்துட்டா 243?
மூணில் அஞ்சு sir. மூணில் அஞ்சு மூன்றின் எத்தனையாம் அடுக்கு? ஐந்தாம் அடுக்கு மூன்றின் ஐந்தாம் அடுக்கு என்ன? மூன்றின் ஐந்தாம் அடுக்கு. இங்க பாருங்க, இது ரெண்டும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே நம்பர் மாதிரி இருக்கு. பார்க்க அப்ப குழம்ப கூடாதுன்னு தான் நான் ஞாபகம். 7ட 3ஆம் அடுக்கு 343, 3ட 5ஆம் அடுக்கு 243. ஓகேவா? சரியா? அடுத்தெல்லாம் சேம் தானே பிள்ளை? அடுத்தெல்லாம் சேம். அப்ப அதுல 20 ஏஎக்ஸ் ஏன் எக்ஸாம் அடுக்கு y அதை பார்ப்போம். 5வது என்ன? 5வது ஏயிர எக்ஸாம் அடுக்கு 7y. ஏயிர எக்ஸாம் அடுக்கு 7y. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த வலுவோட விடையத்தான் மடக்கியல் எழுதும். வலுவோட விடையத்தான் மடக்கியல் எழுதும். சரி, அங்கால என்ன போது ஏ அடி ஏ ஆக மடக்கை வைக்கிறது என்ன? சமன் x. சரியா? மாத்தி எழுதி பாருங்க. சரியா வருது. அந்த ஏயின் எக்ஸாம் அடுக்கு ஏயின் அடுக்கு 7y. சரியா இருக்கா? இப்படியேவோ இப்படி வரும். ஏயின் எக்ஸாம் அடுக்கு 7y சரியாக இருக்கும். சரியா? ஓகே, அப்ப அந்த ரெண்டும் போதும். இப்ப 4வது எக்ஸிர பெருமானம் தீர்க்க அதை ட்ரை பண்ணுங்க. 4வது. ஓகே ஓகே ஸ்டீவ், தேங்க்யூ. அவருடைய பாப்போம். சரி சரி, அப்ப இப்ப இது மடக்கை வடிவத்தில் இருக்கு. இதை சுட்டி வடிவத்துக்கு மாறி போட்டு செய்யலாம், அல்லது டிரெக்டா போடலாம். எங்களுக்கு டிரெக்டா இவ்வளவு தெரியும். இதை மறைச்சு போட்டு யோசிச்சா 3ட எத்தனையாம் அடுக்கு 243 பிள்ளைகள். 3ட எத்தனையாம் அடுக்கு? ஐந்தாம் 3ட 5ஆம் அடுக்கு. இப்பதானே பார்த்தேன். 3ட 5ஆம் அடுக்கு 243. உங்களை குழப்ப கூடாது. 343 இருக்கு. சரியா? அது படிச்சுனாங்க. இப்ப எத்தனையாம் அடுக்கு 343? 7 3 7ட 3ஆம் அடுக்கு. சரியா? இப்ப முதல் கேள்வியில படிச்சோம். 7ட 3ஆம் அடுக்கு 343. 3ட 5ஆம் அடுக்கு 243. அதை விட நம்ம இதை மடக்கை வடிவத்தில் இருக்கிற சுட்டி வடிவத்துக்கு மாற்றுவோம். 3ட எக்ஸாம் அடுக்கு. சரியா? 3ட எக்ஸாம் அடுக்கு 243 இப்படி எழுதுறது. இங்க எங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் 3. அப்ப இஞ்சாலையும் 3 வரும். எக்ஸ் தெரியாது, அடிதான் தெரியும். அப்ப இங்க அடியில 3 வர மாதிரி 3ஆ போட்டோம்னா 3ட 5ஆம் அடுக்கு தான் 243. அப்ப 3 3 சமன்டா எக்ஸ் 5 என்ன இருக்கு? 3 கொண்டு சமனாக இருக்கு. எக்ஸ் 7 5. சரியா? இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி 2வது மடக்கை. சரியா? அடி 10ஆக உடைய மடக்கை 100 7 x. அப்ப இது சும்மாவே தெரியும் என்ன பிள்ளைங்க உங்களுக்கு? எக்ஸ் 7 எத்தனை? சும்மாவே சொல்லலாம். 10 எத்தனை தரம் பெருக்கி? 10 எத்தனை? 2 sir. 2 தரம். ஆகவே விட 2. அல்லது சுட்டி வடிவத்துக்கு மாத்திடும். என்ன? சுட்டி வடிவத்துக்கு மாத்திடும். 10 எக்ஸாம் அடுக்கு 10 எக்ஸாம் அடுக்கு 100. அப்ப இங்க எக்ஸ் தெரியாது, 10 தான் தெரியும். அப்ப இஞ்சாலையும் 10 வரை பண்ணும். சரியா? அப்ப 10 எக்ஸ் 7 இஞ்சால 10 போட்டுட்டான். 10ட 2ஆம் அடுக்கு தான் 100. சரி, அப்ப 10 10 சமன் மாதிரி எக்ஸின் ரெண்டும் சமன். எக்ஸின் ரெண்டும் சமன். ஓகே தானே? சரியா? ஓகே, அப்ப அதே மாதிரி தான் பிள்ளை 3வது கேள்வி இருக்கு. 3வது கேள்வி என்ன? 6ட எத்தனையாம் அடுக்கு 216? சொல்லுங்க. 3வது செய்யாமலே முடிச்சு விடுவோம். 6ட எத்தனை? 3. 6ட 3 சார். 36 216. அப்ப 3வது கூட 3. சரியா? இப்ப 4வது பார்ப்போம். சரியா? 4வது சாரி 4வது 6வது. சரியா? மடக்கை, அதாவது அடி எக்ஸாகுடைய மடக்கை 25க்கு விட 2. அடி எக்ஸாகுடைய மடக்கை 25க்கு 2. ஓகே, அப்ப இதை நாங்க சுட்டி வடிவத்தில் எழுதுவோம். எக்ஸின் 2ஆம் அடுக்கு 7 என்ன? எக்ஸின் 2ஆம் அடுக்கு 7 25. எக்ஸின் 2ஆம் அடுக்கு 7 25. அப்ப இங்க அடுக்கு தான் தெரியும். சரியா? அடி தெரியும், அடுக்கு தான் தெரியும். அப்ப இங்க அடுக்கு 2ஆ வர மாதிரி, அடுக்கு இங்கேயும் 2 வந்தா இங்கேயும் 2 வரும். 2ஆ வர மாதிரி இங்க என்னன்னு எழுதலாம்? 25. 25 என்னத்துல 2ஆம் அடுக்கு? 5 2ஆம் அடுக்கு. 25 வந்து 5 2ஆம் அடுக்கு. 5 தர 5 25.
அப்ப ரெண்டும் ரெண்டும் சமன்டா, எக்ஸும் அஞ்சும் சமன், எக்ஸும் அஞ்சும் சமன் ஒன்று கொண்டு. ஓகே தானே? சரிதானே? அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது 64. எக்ஸின் 64ஆம், அதாவது மடக்கை 64, அடி எக்ஸ் உடைய மடக்கை 64. ஓகே, அடி எக்ஸ் உடைய மடக்கை 64க்கு விடையா என்ன தரப்பட்டிருக்கு? 6. விடையா 6 தரப்பட்டிருக்கு. அப்ப இதை நம்ம சுட்டி வடிவத்தில் இருந்தா எக்ஸின் 6ஆம் அடுக்கு என்ன, எக்ஸின் 6ஆம் அடுக்கு சமன் 64. அப்ப எங்களுக்கு இதுல அடி தெரியும், அடுக்கு தான் தெரியும். அப்ப அங்காலையும் 6 வரும். எக்ஸின் 6, இங்கேயும் 6 போடணும். 6க்கு 6. அப்ப என்னத்துல 6ஆம் அடுக்கு 64? ஒன்றொண்டா யோசிக்கும். எப்படி குயிக்கா சொல்றாங்க கொஞ்சம் பேர். அப்ப நீங்க ஓடுற யோசிங்க. 1 6ஆம் அடுக்குண்டா 1 6 தரம் பெருக்கினாலும் 1000 தரம் பெருக்கினாலும் 1 தான். அப்ப 1 சரிங்களா? பிறகு 2 6ஆல பெருக்கி பார்க்கணும். 2 6ஆல பெருக்கினா 64 வருதே. அப்ப முடிஞ்சு. அப்ப 6 மாறு சமன் மாதிரி எக்ஸின் 2 சமம். ஆக எக்ஸ் சமன் 2 செய்ய முடிச்சு. என்ன? ஓகே பாப்ளே. அப்ப அடுத்தது சேம், அதுக்கு அடுத்தது சேம். ஓகே, இப்போ 7வது பார்ப்போம். 7வது சேம் கொஸ்டினை உங்களோட திறமைக்கு விட்டேன். நீங்க செய்து போட்டு எனக்கு அனுப்பலாம். நான் அதை பிள்ளைன்னு சொன்னா பிள்ளைன்னு சொல்லணும். சரியா? செய்து போட்டு எனக்கு அனுப்புங்க. இந்த இடையில விட்டுட்டு போற 1-2 கேள்விய சரியா நீங்க சொல்லலாம். அல்லது அது விலங்குன்னு சொன்னா என்னோட இப்பவே கேட்கலாம். ஓகே விளையாடு. அப்ப அடி 3ஆவுடைய மடக்கை எக்ஸுக்கு விட 2. அப்ப இதை சுட்டி வடிவத்துக்கு எழுதுவோம். 3ன் 2ஆம் அடுக்கு சமன் எக்ஸ். டிரெக்டா விடையே வந்துட்டு, இதுல ஒண்ணும் செய்ய தேவை. 3 2ஆம் அடுக்கு சமன் எக்ஸ். ஏன் இதுல ஒன்று ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. எக்ஸ் சமன் 3 வர்க்கம். 3 வர்க்கம் எவ்வளவு? 9 சார். 9 சார். சரி, எஞ்சால மாத்தி ஓடுற மாத்தி வடிவாளினா எக்ஸ் சமன் 9. 9 சமன் எக்ஸ், ஆகவே எக்ஸ் சமன் 9. ஓகேவா? சரிதானே? அப்ப அதுல எல்லாம் அதே மாதிரி கேள்விதான். சரியா? ஓகே, இப்ப 5வது கேள்விக்கு வாங்க சார். மற்ற எல்லாம் சேம் கொஸ்டின் தானே. 5வது கேள்விக்கு வாங்கோ. 5வது கேள்வியை முடிச்சுட்டு போவோம் அப்படியே மழை பெய்யுது. 5வது ஃபைனல் கொஸ்டின். 5வது கேள்வி போவோம். 5வது கேள்வியில என்ன சொல்லப்பட்டிருக்கு? 64 ஒன்று கொண்டு வேறுபட்ட அடிகளின் வலுக்களாக 4 விதங்களில் தருக. சொல்லுங்க அப்ப மோடரா. ஒன்றுண்டா 4 விதத்தில் எழுதணும். எப்பப்பெல்லாம் 64 வரும்? ரெண்டின் 6ஆம் வேற 4ன் 3 4ன் 3ஆம் அடுக்கு இருக்கு. 4ன் 3ஆம் அடுக்கு இருக்கு. வேற 8ன் 2ஆம் அடுக்கு. 2ஆம் அடுக்கு 8 வர்க்கம் 8 8 64 என்ன? 64 1ஆம் அடுக்கு. அதான் முதலாவது 4 சொல்லி இருக்குல்ல. 64 1ஆம் அடுக்கு. 64 1ஆம் அடுக்கும் 60 என்ன? 64 1ஆம் அடுக்கு 64. அம்மா 2 64 ஒரு தரம் பெருக்கினா 64 தான் வரும். 2 6 தரம் பெருக்கினா 64 வரும். 4 தர 4 16, 16 தர 4 64, 8 தர 8 64. அப்ப 64 இப்படி டிஃப்ரெண்டா 4 தடவை எழுதலாம். சரியாதான் முதலாவது கேள்வி. இனி என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மடக்கை வந்து சரியா? அப்ப மடக்கை எக்ஸாவுடைய மடக்கை 64 சமன் y. இங்க எக்ஸுக்கும் வைக்கும் பொருத்தமான 4 சோடிகளை எழுதட்டான். இந்த இருக்கு இந்த 4 சோடி. சரி, 64 எப்பப்ப 64 வரும்? 2ன் 6ஆம் அடுக்கு 64. சரியா? எக்ஸுக்கும் வைக்கும் எழுதப்படும். 2ன் 6ஆம் அடுக்கு 64. இது ஒன்று. சரியா? அடுத்து என்ன? 64ன் 1ஆம் அடுக்கு. 64ன் 1ஆம் அடுக்கும் 64. அப்ப 64ன் 1ஆம் அடுக்கு 64.
4 மூன்றாம் அடுக்கு என்ன 4 மூன்றாம் அடுக்கு இப்படித்தான் எப்படி பார்க்க போறோம் சுட்டி வடிவு 4 மூன்றாம் அடுக்கு 64. அப்ப எக்ஸ் வந்து 4 y வந்து 3. அது மாதிரி 8 2ஆம் அடுக்கு 8 2ஆம் அடுக்கு 8 2ஆம் அடுக்கு 24. வீட்டுல நாய் பூனை இருக்குது. சரியா ஓகே பார்த்துக்கொள்ளுங்க இருக்க மைக் ஓகே சரி ஓகே பிள்ளைல அப்ப வெற்றிகரமா நாங்க அந்த பயிற்சியை முடிச்சிட்டோம். இப்ப மடக்கை விதிகளை பார்க்கணும். சரியா மடக்கை விதியும் பார்த்தோம்னா மடக்கை ஒண்ணு முடிச்சு சின்ன பிரச்சனை உண்டு. சரியா மடக்கை விதிகள் படிக்க போறோம். மடக்கை விதிகள் தான் மிக முக்கியம். என்று சொன்னா நம்ம அந்த செகண்ட் பார்ட்ல சொன்ன கனவளவு மடக்கைன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஓயல்ல செகண்ட் பார்ட்ல கனவளவு மடக்கைன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். கனவளவு ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கும் 5 மார்க்ஸுகள் 4 மார்க்ஸுக்கு அங்கால மடக்கை இருக்கும். அப்ப அந்த கனவளவுல நாங்க கண்டுபிடிக்கிற அதாவது கேள்வியிலே தந்திருப்பாங்க அந்த சமன்பாடை மடக்கை விதிகளை பயன்படுத்தி விரிச்சு எழுதணும். சரியா அதை விரிச்சு எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அந்த ஒரு மார்க்ஸுக்கு தான் நம்ம படிக்க போறோம் மடக்கை விதிகள். சரியா சுட்டி விதிகள் படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப மடக்கை விதிகள். சரியா மடக்கை விதி முதலாவது என்ன சொல்லுதுன்னா முதலாவது மடக்கை விதி தனி ஒரு மடக்கையில சரியாக தனி ஒரு மடக்கையில பெருக்கப்பட்டு வார பெருமானங்கள் எம்மும் என்னும் எம் என்னன்னு சொன்னா எம் தர எண் இல்லைங்க எம் தர எண் அதுதான் எம் நான் எம் தர என்னே போடுறேன் குழப்பம். எம் தர எண் தனி ஒரு மடக்கையில பெருக்கப்பட்டு வார பெருமானங்கள் அடியாவுடைய மடக்கை எம் என். அதை நாங்க தனித்தனி மடக்கையாக எழுதக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மடக்கை எம்முக்கு ஒரு மடக்கை இந்த எம்முக்கு ஒரு மடக்கை அதே மாதிரி இந்த எண்ணுக்கு ஒரு மடக்கை. தனி ஒரு மடக்கையில பெருக்கப்பட்டு வார பெருமானங்களை தனித்தனி மடக்கையா எழுதக்குள்ள கூட்டுப்படும். சரியா இப்ப நாங்க 2 விதி படிச்சிட்டோமா இது ஒரு விதி இல்லை. என்னடா ஒன்று அடி போட்டு 2ன்றார் இந்த பாருங்க தனி மடக்கையில பெருக்கப்படுறது தனித்தனி மடக்கையில கூட்டுப்படும் இல்ல. அப்ப அதை மாத்தி சொன்னா அப்படி சொல்லலாம். தனியொரு மடக்கையாக பிரிக்கப்படும் போது தனித்தனியாக கழிக்கப்படும் சார். இது 2வது. நான் இவரையே சொல்றேன் தனி மடக்கையில எழுதுறத தனித்தனி மடக்கையில கூட்டி தனித்தனி மடக்கையாக கூட்டப்படும் போது தனியொரு மடக்கையாக பெருக்கப்படும். அதைத்தான் நான் கேட்டேன். தனி மடக்கையில பெருக்கப்பட்டு வாரத தனித்தனி மடக்கையில கூட்டி எழுதலாம்டா தனித்தனி மடக்கையில கூட்டி வாரத தனி மடக்கையில பெருக்கி எழுதலாம். 2 விதி படிச்சுட்டு திரும்ப சொல்ல பாருங்க எம்மும் என்னும் ஒரே ஒரு மடக்கைக்குள்ளதான் இருக்கு. அத ஒவ்வொரு மடக்கையில எழுதணும்டா பெருக்கப்பட்டா கூட்டி எழுதலாம் ஒவ்வொரு மடக்கு. ஒவ்வொரு மடக்கையில கூட்டுப்பட்டு வாரத தனி ஒரு மடக்கையில கொண்டு வந்துட்டு 2 பேரும் கூட்டுப்படுற எண்ணம் தானே ஆகவே 2ஐயும் பெருக்கி எழுதலாம். இப்படி இருந்தா அப்படி எழுதலாம் அப்படி இருந்தா இப்படி எழுதலாம். மொத்தம் 2 விதி இருக்குது. அத மாதிரி இன்னொன்று இருக்கு. சரியா தனி மடக்கையில பெருக்கப்பட்டு வர மாதிரி. சரியா தனி மடக்கையில பெருக்கப்பட்டு வர மாதிரி பிரிவார. சரியா எம் பிரித்தால் என்னன்னு போடலாம் இல்ல எம்மின் கிளை என்னன்னு போடலாம். எம் கிளை சமன். அப்ப உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் பெருக்குப்படுதுன்னு சொன்னா கூட்டுப்படுது. அப்ப பிரிபடுறா என்ன செய்யும் வெரி குட். பெருக்குப்படுறவர் கூட்டுப்படுறாருன்னா பிரிபடுறவர் கழிவடுவார். சரியா அப்ப தனி இதுல 2 விதி இருக்கு. தனி ஒரு மடக்கு இந்த ஒரு லொக் தான் இருக்கு. இந்த எம்முக்கும் என்னுக்கும் சேர்த்து ஒரு லொக் தான் இருக்கு. அப்ப ஒரு லொக்குல பிரிபட்டு வாரவரை சரியா ஒவ்வொரு லொக்கா எழுதி கழிச்சு எழுதலாம்.
அப்ப ஒவ்வொரு லோக்குல கழிபட்டு வா என்ன செய்யலாம்? ஒரு லோக்குல என்ன செய்யலாம்? பிரிச்செழுதலாம் சார். இதெல்லாம் கழிபடுதோ எம்ல இருந்து தான் என் கழிபடுது. அப்ப எம்மின் கீழே என்னண்டு வரும். அப்புறம் எண்ணின் கீழே மட்டும் பிள்ளையா போடுறது. எம்ல இருந்தா என் கழிபடுது. சரியா? அப்ப இருக்கல நாங்க மாத்தி போடும் 4 தரம் 3 12 தான், 3 தரம் 4 12 தான். இது ஓர்டர் மாறி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இங்க ஓர்டரா எழுதும். எம்ல இருந்து தான் என் கழிபடுது. அப்ப எம்ம தான் என் பிரிக்க போகுது. அப்புறம் என்ன எம் பிரிக்கிற மாதிரி மாத்தி போட்டு விட்டுறாங்க, பிடிச்சு போகுது. ஓகேவா? இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப இதை வச்சுக்கொண்டு சில உதாரணங்களை பார்ப்போம். ஓகேவா? அப்ப இதை பயன்படுத்தி செய்யற மாதிரி சின்ன சின்ன உதாரணங்கள் செய்யற பாருங்க. உதாரணம் ஒரு உதாரணத்துக்கு எழுதுறேன். மடக்கை 32 மடக்கை 2. மடக்கை 32 பிளஸ் மடக்கை 2. சரியா? மடக்கை 30. இதுக்கு இப்படித்தான் செய்யணும்னு இல்லை. இது நாங்க ஆல்ரெடி படிச்ச முறையை வச்சும் செய்யலாம். அதை முதல்ல ஒரு கொஞ்சம் ஞாபகத்துக்கு போறேன். 2 எத்தனையாம் மடக்கு 32? 2 எத்தனையாம் மடக்கு 32? 5ஆம் அடுக்கு. என்ன 5ஆம் முறை இவர் கூட 5. அது மாதிரி 2 எத்தனையாம் மடக்கு 2? முதலாம் 6. இதுக்கு உண்மையான விட 6. ஒரு வரையில எழுதலாம். சரியா? நம்ம மடக்கை எழுதலாம். எனக்கு படிச்சிருக்கோம். அதையும் இருக்கா பாய்ச்சி பார்ப்போமே. அப்ப இங்க பாருங்க, ஒரு மடக்கையில பெருக்கப்பட்டு வந்தா ஒவ்வொரு மடக்கையில கூட்டி எழுதலாம். இங்க பாருங்க, இதுல ஒவ்வொரு மடக்கையில கூட்டப்பட்டு வர்றது என்ன செய்யலாம்? ஒரு மடக்கையில. பெருக்கோணும் சார். ஆனா இங்க பாருங்க, அடி 2 சமம். இஞ்சையும் 2 இஞ்சையும் 2. இங்க ஏ இங்க ஏயும் சேமா இருக்கிறபடியத்தான் இங்க ஒன்றுக்குள்ள கொண்டு வரும். சரி, அது மாதிரி கழிக்கக்குள்ளேயும் மேயும் பார்த்துக்கணும். இங்க பாருங்க, இதுலயும் 2 தான், இதுலயும் 2 தான். நம்ம அடி சமமா தான் இருக்கு. அவை மடக்கையே பாவிக்கலாம். தனி 2 மடக்கை போல ஒரு மடக்கையை போடுங்க. 2 மடக்கை போல ஒரு மடக்கையை போடுங்க. கூட்டுப்பட்டு வார இந்த 32 2 பேருக்கு படும். சரியா? அப்ப இனி 32 2ஆல பிரிக்கணும் எத்தனை? 64. உங்களுக்கு கூட தெரியும் தானே. 2 எத்தனையாம் மடக்கு 64? 2 எத்தனையாம் மடக்கு 64? 6ஆம் அடுக்கு. அடுக்கு எழுதிட்டு போயிருப்போம். சரியா? சரி, எல்லாம் படிச்சதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு எல்லாம் படிச்சு முடிஞ்ச பிறகு நீங்க ஒரு வரையில எழுதலாம். இதை பாவிச்சுதான் செய்யணும் இல்லை. இதுக்கு கூட 5 இது கூட உண்டு, 5 ஒன்று மாறுண்டு சும்மாவே போடலாம். சரி, நான் இப்ப இதை எப்படி பிரயோகிக்கிறேன்றதை சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த உதாரணத்தை பாவிக்கும். ஓகேவா? அது மாதிரி இப்ப கழித்தலுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். மடக்கை 15 இருந்து மடக்கை 3. மடக்கை 15 இருந்து மடக்கை 3 கழிக்க போறேன். அடி 5. அடி 5ஆவுடைய மடக்கை 15 இருந்து மடக்கை 3 கழிக்க போறோம். அப்ப இஞ்சை மஞ்சு தான் தனித்தனி மடக்கையில கழிப்பட்டா தனி மடக்கையில என்ன செய்யும்? பிரிபடும். பிரிபடும் சார். 2 லோக்கு இருக்கு. 2 லோக்கு போல ஒரு லோக்க போடுறது. அடி 5. அப்ப 15 3 வரைக்குமா? 3 15 வரைக்குமா? 15 3 போடும். அப்ப 15 3ஆல பிரிச்சு ஏத்தினே 5 5 சார். அப்ப அடியும் 5 மடக்கையும் 5. இப்படி வந்தா என்ன விட? 5 எத்தனை நம்மளுக்கு 5 எத்தனை நேரம் மொழி பிரிக்கணும்? 5 வரும். ஒரு தடவை. இன்னொரு விதி ஒன்று நம்ம புதுசா உருவாக்கும். இன்னொரு விதி. அப்போது நான் ஒன்று சொன்னேன், மடக்கை என்ன? மடக்கை ஒன்றுக்கு பெருமானம் எப்பவுமே என்னவா இருக்கும்? ஒண்டா? மடக்கை ஒன்றுக்கு விட பூஜ்ஜியம். இந்த ஒரு எண்ணின் 0 கொண்டு அப்ப இது 0. மடக்கை ஒன்றுக்கு 0. இதுக்கு என்ன விட? இப்ப புதுசா 5 அடியும் 5 மடக்கையும் 5 என்னக்குள்ள விட 1 வருது. அப்ப அடியே மடக்கையுமே இது கூட என்ன? 1 சார். அடியும் மடக்கையும்
காண வேண்டிய வருமானம் அடியும் ஒரே வருமானமா இருந்தா இந்த ரெண்டும் ஒன்றா இருந்தா உண்டு. 10க்கு 10 என்ன ஒண்ணு 100 100 1000 1000 81 81 60 60 என்னவா இருந்தாலும் அடியும் மடக்கையும் சேமா இருந்தா விடை உண்டு. ஓகேவா? விளங்கிச்சாப்பு. இங்கேயும் ஒரே நம்பர், இங்க என்ன நம்பர் வருதோ அதே இங்க நம்பர் ரெண்டு சேமா இருந்தா அது விட உண்டு. சரியா? ஓகே சரி. இன்னொரு 2 உதாரணம் பார்த்துட்டு அதனால அவ்வளவுதானே முடிஞ்சு. பாடம் முடிஞ்சு. மடக்கை 2க்கு போவோம். பார்ட் 2 இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அங்கெல்லாம் இருக்கு. ஓகே இன்ட்ரெஸ்டிங். மடக்கை அட்டவணையை பாவிச்சு கணக்கு செய்யறதெல்லாம் அங்கெல்லாம் இருக்கு. அது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த விட. சரியா? ஓகே அப்ப பாருங்க, இப்ப கூட்டலும் கழித்தலும் சேர்ந்து வரப்போகுது. மடக்கை 25 சக மடக்கை 8 சய மடக்கை 2. ஓகேவா? சரி இதுல மடக்கை விதி பாருங்க. இதுல 3 மடக்கை இருக்கு. சரியா? 1 2 3. அதுல சரியா அப்புறம் இது படிக்கலையேன்னு சொல்லி யோசிக்கிறேன். இல்ல எங்களுக்கு என்ன தெரியுங்களே, 2 தனித்தனி மடக்கை கூட்டு பட்டுச்சுன்னு சொன்னா தனி மடக்கையில என்ன செய்யும்? கூட்டு போடுற தனி மடக்கை பெருக்கப்படும் சார். பிரிபடும் சார். பிரிபடும். வெரி குட். அவ்வளவுதான். அப்ப 1 2 3 எத்தனை மடக்கை இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை, தனி ஒரு மடக்கையை போடுறது. சரியா? மடக்கை 3 மடக்கைக்கும் பதிலா ஒரு மடக்கையை போட்டுட்டேன். எல்லாம் 10 10 10. அப்ப அடி 10 தான். இனி ஒரு பிரேக்கெட் ஒண்ணு போடுவோம். பிரேக்கெட். சரியா? 25 மட்டும் கூட்டுப்படுது. அப்ப அவையில் 2 பேரும் தனி மடக்கைக்குள்ள வந்து என்ன செய்யணும்? பெருக்கப்படும் சார். அந்த 2 பிரிக்கப்படும். அது ரெண்டையும் அவ்வளவுதான், வேலை முடிச்சு. மடக்கை விதிகள். தனித்தனி மடக்கையில கூட்டு போடுறது, தனி மடக்கையில பெருக்கப்படும். தனி மடக்கையில பிரிபடுறவர் தனித்தனி மடக்கையில கழிபடுறவர் தனி மடக்கையில இருந்து பிரிபடுவார். அவ்வளவுதான். இனி வெட்டலாம் பாருங்க. முழுக்க வெட்டுவோம். 2 2ஆல வெட்டினா ஒரு முறை, 8ஆல வெட்டினா எத்தனை முறை? 4 முறை சார். 100 100 சார். இங்க 100 வந்துட்டு 100 வந்துட்டு. அப்ப 10 எத்தனையா மடக்கு 100? 2ஆம் அடுக்கு. 10 2ஆம் அடுக்கு தான் 100. 10 2 தரம் பெருக்கினா தான் 100. ஆகவே 10 எத்தனை தரம் பெருக்கினா 100 வரும்? 2 தரம் பெருக்கினா தான் 100 வரும். ஆகவே 2. ஓகேவா? சரியா பிள்ளைகள்? சரி இப்ப தீர்க்கண்ட ஒரு கேள்வி பார்ப்போமா? அதை பார்க்க போறோம். இல்ல அதை ஒரு ஏடியா பார்த்து கொண்டு இருந்தா உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையான்னு தெரிய வராது. 19 வாங்க. சரி ஓகே. அப்ப நம்ம இப்ப 19 வந்திருக்கிறோம். அதுல பின்வரும் கோவையில் ஒவ்வொன்றிலிருந்தும் பெருமானத்தை காணலாம். அப்ப 2ஆவதுல முதலாவது என்ன சொல்லியிருக்கு? மடக்கை 4 மடக்கை 8. மடக்கை 4ஐயும் மடக்கை 8ஐயும் கூட்டினா பெருமானம் என்னன்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஒரு வரியில எழுதலாம். இது 2ஆம் அடுக்கு தான் 4. அப்ப இதுக்கு விட 2, இவ்வளவுக்கு விட 2. 2 3ஆம் அடுக்கு தான் 8. அப்ப இவ்வளவுக்கு விட 3. அப்ப 2 3 5. சரியா? சும்மாவே எழுதலாம். நாங்க மடக்கை விதியை பாவிப்போம். தனித்தனி மடக்கையில கூட்டு போடுறது தனி ஒரு மடக்கையில என்ன செய்யும்? பெருக்கப்படும் சார். பெருக்கப்படும். 4 8 32. அப்ப 32 32 வரும். 2 எத்தனையாம் அடுக்கு? 32 5ஆம் அடுக்கு. சரி இங்க வரைக்கும் வரணும் இல்ல, இப்படித்தான் செய்யணும் இல்ல. 2 2ஆம் அடுக்கு தான் 4. அப்ப இவ்வளவுக்கு முட 2. 2 3ஆம் அடுக்கு தான் 8. அப்ப இவ்வளவுக்கு முட 3. அப்ப 2 + 3 5 அப்படின்னு செய்யலாம். சரி இதே நாங்க பிராக்டிஸ் பண்றோம்னா நம்ம கனவளவு மடக்கை கீழ் செகண்ட் பார்ட்ல
செய்ய போறோமே. அதுல இப்படித்தான், அதுல இப்படி செய்யப்படும். இப்படி இருக்கிறதா இப்படி எழுத போறோம். தனி ஒரு மடக்கையில பெருக்கப்பட்ட வாரத தனித்தனி மடக்கையில விரிச்சு எழுதுறத நான் அங்க செய்வேன். சரியா? அப்ப அதுக்குரிய பிராக்டிஸ் தான் நாங்க இங்க எடுக்கிறோம். ஓகே, சரி. அடுத்த பாருங்க, 27ல இருந்து 3 கழிக்கிறோம். ரெண்டாவது மடக்கை 27ல இருந்து மடக்கை 3 கழிக்கிறோம். 3 3 இதுக்கு சும்மா மனதாலே சொல்லலாம். என்ன 3 3ஆம் அடுக்கு தான் 27. அப்ப இவ்வளவுக்கு கூட 3 3 1ஆம் அடுக்கு தான் 3. அப்ப இவ்வளவுக்கு கூட 1 3ல இருந்து 1 போனா 2 விட 2. தனித்தனி மடக்கையில கழிவறது தனி மடக்கையில என்ன செய்யும்? பிரிபடும் சார். அப்ப 27 3ஆல பிரிப்போம். 27 3ஆல பிரிச்சு எத்தனை? 9. 9. அவ 3 எத்தனையாம் அடுக்கு 9? 2ஆம் அடுக்கு சார். விட 2. 3 2ஆம் அடுக்கு தான் 9. அவை விட 2. ஓகேவா? சரி, இனி பாருங்க, கூட்டல் கழித்தல் எல்லாம் கலந்து வந்து கூட்டல் கழித்தல் கலந்து வந்தா அப்படி செய்யலாம். 3ஆவது. சரியா? 3ஆவது பாருங்க, மடக்கை 10, சாரி மடக்கை 20, அதோட கூட்ட போறோம் மடக்கை 2 கூட்ட போறோம். இனி கழிக்க போறோம் மடக்கை 4. சரியா? கழிக்க போறோம் மடக்கை 4. அப்ப உங்களுக்கு தெரியும் எத்தனை மடக்கை இருந்தாலும் ஒரு மடக்கைக்குள்ள எழுதலாம். அவ்வளவு 3க்கும் பதிலாக ஒரு மடக்கையே போடுறது. 10 10 10 அப்ப அடி 10 ஒரு பெரிய பிராக்கெட் ஒண்ண போடுவோம். அப்ப கூட்டு போடுறதா 20க்கு பிளஸ் அடையாளம், 3க்கு நேர் அடையாளம். அப்ப இவர் நேர், இந்த 2க்கும் பிளஸ் அடையாளம். அப்ப இவர் நேர். அப்ப இந்த 2 கூட்டுப்படுது. ஆகவே அந்த 2 தான் பெருக்கப்படும். கூட்டு படுறவர் பெருக்கப்படுவார். அப்ப கழிவர்றவர் என்ன செய்வார்? பிரிபடும் சார். விரிவடும். சரியா? இனி பாப்போம், வெட்டலாம். என்ன 4ஆல 4 ஒட்டினா ஒரு முறை, 4ஆல ஒட்டினா 5 முறை. அப்ப 2 10 சார். அடியும் 10 மடக்கையும் 10. விட என்ன? 1 மடக்கையும் சேமா இருந்தா 1. சரி, எஞ்சி பாருங்க. இதுல நிறைய பிள்ளையா விளைய கொள்றது. இதுதான் மைனஸ். இந்த 4க்கு 3க்கு மைனஸ் இருக்கு. அப்ப இவர் தான் கழிவுடும். இந்த ஓர்டர் மாறி செய்யறது ஒரு கேள்வியை பார்த்து கொண்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். 4வது கேள்வியோட முடிப்போம். 4வது 4வது கேள்வி பாருங்க. 4வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? 4வது கேள்வி மடக்கை 80. அதுல இருந்து கழிவர்ற மடக்கை 15 கூட்டு வர்ற. சரியா? இன்னைக்கு இருக்கின்றபடியா அப்புறம் அவரை பிரிச்செடி விட்டுறாங்க. சரியா? 3 மடக்கை இருக்கு பிள்ளைகள், அடிப்படையில் 2 3 மடக்கை இருக்கு. 3க்கும் பதிலா 1 போடுறோம். 2 2 2 அடியெல்லாம் 2. அப்ப ஒரு பெரிய பிராக்கெட் ஒண்ணு போடுவோம். இங்க பாருங்க, அப்ப 80ஐயும் 15ஐயும் பெருக்கணுமா? பிரிக்கணும். கூட்டல் அடையாளம் மிஞ்சி இருக்கு. 80ம் 12ம் கூட்டுப்படுது. அப்ப 80ம் 12ம் ஒன்றோட ஒன்று என்ன செய்யும்? பெருக்குப்படும். கூட்டல் எல்லாம் பெருக்கப்படும். 80ம் கூட்டல், இதுக்கு முன்னுக்கு ஒரு குறையும் இல்லை தானே? நேர். இந்த 12 நேர். அப்ப அந்த 2ம் பெருக்கப்படும். மறை, இவர் தான் மறை. இவர் கழிப்பட போறாரு. அப்ப இவர் கழிப்படும். ஓகேவா? அப்போ எத்தனையால வெட்டுவோம்? இவரை நாங்க 3ஆல வெட்டுவோம். 3ஆல வெட்டினா 4 முறை, 3ஆல வெட்டினா 5 முறை. இனி 5ஆல வெட்டினா 5ஆல வெட்டினா ஒரு முறை. இவர் 5ஆல வெட்டினா எத்தனை முறை? 16 முறை. 80 5ஆல பிரிச்சு பாருங்க, 16 வரும். அப்ப 16 தர 4 கீழே எல்லாம் வெட்டிட்டோம். 16 தர 4 எத்தனை? 64. அப்ப 2 எத்தனையா மடக்கு 64?
ஆறாம் அடுக்கு 2 6 மடங்கு 64. சரியா? ஓகே பிள்ளை. சரி, அப்ப இது ஒரு கேள்வி வந்து ஒரு உதாரண கேள்வியை விளங்கப்படுத்தி கொண்டு இதை முடிச்சு விடுமா. ஒரு உதாரண கேள்வி வந்து இந்த தீர்க்கன்னு சொல்லி பட்டேன் இருக்குல்ல, தீர்க்க அதை நீங்க செய்யுங்களா? செய்யுங்க. நான் அடுத்த வகுப்புல ஸ்டார்ட்ல விளங்கப்படுத்தி போட்டு மடக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். அப்ப இந்த கேள்வியை விளங்கப்படுத்துறேன் பாருங்க. மடக்கை ஒரு உதாரணம் 4 விளங்கப்படுத்த போறேன். அடியேயாவுடைய மடக்கை 5 சக மடக்கை 2 மீதத்துல விளங்கப்படுத்த போறேன். 2ல எது உங்களுக்கு வசதியோ அதை பார்த்து செய்யும். 3 மடக்கை 10 அங்கால மடக்கை 2. சரியா? கணக்க மடக்கை இருக்கு, இவ்வளவு மடக்கை இருக்கு. சமனுக்கு இஞ்சால 2 மடக்கை, சமனுக்கு அங்கால 3 மடக்கை. 2 மெதட்ல சொல்லித்தரேன், கவனமா கவனிங்க. ஒன்று இவரை நம்ம இந்த எக்ஸ மட்டும் வச்சுக்கொண்டு மற்றவரை அங்கால கொண்டு போறது, அது ஒரு மெதட். சரி, அல்லது இஞ்சால தனித்தனி 2 மடக்கை இருக்கு தானே, அப்போ இஞ்சா ஒரு மடக்கையை கொண்டு வருவோம், அங்கால 3 மடக்கை இருக்கு, அங்கால ஒரு மடக்கையை கொண்டு வருவோம். சரியா? முதல்ல அப்படி சொல்லித்தார். அப்ப இந்த 2 மடக்கையும் என்ன செய்யுது, ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுது, தனித்தனி மடக்கையில் என்ன செய்யுது, கூட்டுப்படுது. அப்ப தனி கூட்டுப்படுது சார். மடக்கையில வந்து பெருக்குப்படும். எக்ஸும் பெருக்குப்படும். பெருக்கப்பட்ட பெருக்குப்படும். பெருக்கப்பட்டா 5x. x. சரி, இப்ப அங்கால இருக்கும். அங்கால 1 2 3 மடக்கை, 3 மடக்கை இருக்கு, தனி ஒரு மடக்கையை போடும். அடியே என்ன, அடியே என்ன 5 போட்டேன் நான், 5 அடியே. அப்ப இந்த 2ம் கூட்டுப்படுது, இந்த 2 கழிப்படுது. அப்ப எது எது பெருக்கப்படும், எது பிரிப்படும்? 3 10 பெருக்குப்படும். 2 பிரிப்படும். 3 10 பெருக்கப்படும், கூட்டு போறதால 2 பிரிப்பட போகுது. ஓகே சபி, வெரி குட் சபி. சரி, அப்ப 2ஆல 2 வெட்டினா ஒரு முறை, 10 வெட்டினா 5 முறை, அப்ப 5 15. 15 சார். 15 வரும். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இஞ்சால மடக்கை அடியாவுடைய மடக்கை 5, இஞ்சாலையும் அடியாவுடைய மடக்கை 15. இது காமனா இருக்கு பாருங்க. சரி, இது காமனா இருக்குல்ல. அதாவது அப்ப 2 பக்கமும் ஆன்டிலோக், அது ஆன்டிலோக் நாங்க பிறகு படிப்போம். 2 பக்கமும் ஆன்டிலோக் எடுத்து இந்த 2 கட் பண்ணுவோம். சரி, இஞ்சாலையும் சேமா இருக்கு, இஞ்சாலையும் சேமா இருக்கு. அப்ப இது 2ம் சமனா இருக்கிற மாதிரியே இந்த 5x-ம் 15-ம் ஒன்று கொண்டு என்ன இருக்கும், சமனாக இருக்கும். 5x சமன் 15. ஓகேவா? அப்ப 5x 2 பக்கமும் 5ஆல பிரிச்சு விடுவோம். 2 பக்கமும் 5ஆல, இஞ்சாலையும் 5ஆல பிரிச்சு, இஞ்சாலையும் 5ஆல பிரிச்சா 5ம் 5ம் மட்டுப்பட்ட x என்று வரும். 15 5ஆல பிரிச்சா எத்தனை? 3 சார். ஓகேவா? சரி, இது ஒரு மெதட்னு சொன்னா, சரி, தானே. அப்ப இந்த மெதட்ல செய்யக்கூடிய கேள்விகளை இந்த மெதட்ல செய்யுங்க. இந்த மெதட்ல செய்ய முடியாத கேள்விகளை இந்த இருக்கு, இவ்வளவு கூட்டுப்படுது இல்லை. முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்கு, ஒன்றுமே இல்லாட்டி கூட்டல். அப்ப இந்த மடக்கை 5 அங்கால போனா என்ன செய்யும், கழிப்படும். கழிவடம். அடுத்த ஸ்டெப்ல எழுதாம டைம் போகுது தானே. அப்ப இதுல மடக்கை 5 அங்கால கொண்டு போறேன், இதுல இருந்து போய் அங்கால போய் கழிவட போறேன். சரி, அங்கால இந்த எழுதினா தெரியாதானே, கீழே எழுதுறேன். மடக்கை 5 கழிவட போறேன். இங்க லேக்ஸ் மட்டும் தான் நீங்க இருக்கிற, அவர் அப்படியே இருக்கட்டும். மடக்கை எக்ஸ் அப்படியே தனியா இருக்கட்டும். அங்கால 4 மடக்கை, 1 2 3 4 இருக்கு. எத்தனை இருந்தாலும் மடக்கை இங்க இருக்குது. எத்தனை மடக்கை இருந்தாலும் கவலை இல்லை, எங்களுக்கு மடக்கை இஞ்சி இருக்கு. கூட்டுப்பட்டா பெருக்கப்படும், கழிப்பட்டா பிரிப்படும். இப்ப எது 2ம் கூட்டுப்படுது, எது 2ம் கழிப்படுது? 3 10 கூட்டப்பட்டு 2 5 கழிப்படுது. அப்ப 2ம் பிரிபட போகுது, 5ம் பிரிபட போகுது, தங்களுக்குள்ள பெருக்கப்படுவீங்க.
2 கழிபடுது, அப்ப 2 வந்து பிரிபடும். 5 கழிபடுது, 5 பிரிவு தங்களுக்குள்ள பெருக்கப்படுவீங்க. சரி, அப்ப ஈரஞ்சு 10, ஈரஞ்சு 10 மேல ஒரு 10, அப்ப வெட்டுவோமே 2ஆல இது வெட்டினா 5 முறை, 5ஆல அந்த 5 வெட்டி விடலாம். அப்ப 3 மட்டும்தான் உள்ளுக்குள்ள மிச்சம். அப்ப 3 மிச்சம். இப்ப பாருங்க, அதே மாதிரி வந்துட்டு மடக்கை அடியாவுடைய மடக்கை எக்ஸ், அடியாவுடைய மடக்கை 3. அப்ப எக்ஸ் என்ன பிள்ளை? 3 சார். சரி, அப்ப 2 மெதட்லயும் சொல்லி தந்திருக்கேன். ஆகவே அந்த 4வது தீர்க்கன்று இருக்குல்ல, 4வது அதை நீங்க உங்களுக்கு 2ல எது ஈஸியா இருக்கோ அதுல ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா அப்ப கேட்கலாம். மற்றது